வணக்கம் நகரத்தார் பெருமக்களே, இது நம்ம நகரத்தார் டிவி. அண்ணே அண்ணே எங்கே இருக்க? ஹலோ அண்ணே, ஹலோ ஹலோ தேர்தல் வந்து ஏப்ரல் மேல தாங்க நடத்தணும். இவங்க ஹெவி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. இவங்க அக்கௌண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட்ஸை இப்போ டிரான்சாக்ஷன் வந்து ஹெவியாக நடந்திருக்குது. அக்கௌண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பில்டிங்கை முடிச்சுட்டு போகட்டும். ஒரு 3 மாதம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரு ஒரு இது வந்து இது ஒரு ஓட்டெடுப்பில் வேணும், ஓட்டெடுப்பு நடத்தி கூட முடிவு பண்ணலாம். ஆமாம், ஏன்னா அடுத்த குரூப் வந்து இவங்க ஒழுங்காக கணக்கு முடிக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் வந்து இவங்க கணக்கு ப்ராப்ளம் ஆகிடும். 70 கோடி டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது. கணக்கை ஒழுங்காக முடிச்சு கொடுக்கணும், பில்டிங்கை முடிக்கணும், எக்ஸ்டென்ஷன் 3 மாதம் கொடுக்கணும். அண்ணே பதவி ஆசையில யாரும் கேட்கல. ஒரு நிமிஷம் கேட்டுங்க. பதவி ஆசையில யாரும் கேட்கல. எடுத்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டு போறதுக்கு மினிமம் 1.5 மாசமாவது கொடுக்கணும். நீங்க மார்ச் ஏப்ரல் வரைக்கும் போக வேண்டாம். அவன் வாங்கின பிச்சை கேட்டு வாங்கியிருக்கான். பச்சைவெல்லாம் நீங்க நிக்கிறாங்க. நாளைக்கு அடுத்து போறவன் அந்த கதியில விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மொத்தமும் போயிடும். தயவு செய்து எடுத்த அந்த பண்ணாம ஒரு 1.5 மாசமாவது நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு அது அழகு. அது இனிமே போய் ஒரு 10 கோடி ரூபாய் பிச்சை எடுக்கணும்னா கூட ஒரு 1.5 மாசம் டைம் வேணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இது தனி மனித கோவம் வேண்டாம். ஆனா மகிழன்னு சொல்ற கரெக்ட். அந்த தீர்மானத்தில் வேட்டும். இப்ப லைவ் போய்கிட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் அமைதி காக்கவும் லைவ் தேதிக்கு தேர்தல் நடத்த சொல்லுகிறோம். லைவ் அமைதோம். லைவ் போய்கிட்டு இருக்கு. லைவ்ல எல்லாரும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இங்க இருங்க. அதாவது 10 கோடி ஒருத்தர் தாரம் சொல்றாங்க. அவங்கள்ட்ட நீங்க போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்க ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன் வரல, நீங்க ஏன் போய் வாங்கல? அதுக்கு பதில் சொல்லுங்க நிர்வாகம். அண்ணா அதுக்கெல்லாம் பதில் சொன்னா சபையில வந்து வேற மாதிரி இருக்கும். அண்ணா என்ன விவரம் தெரியாம பேசுறீங்க. தயவு செய்து அமைதியா இருங்க. இல்ல சொல்லுங்க என்னென்ன பேசுறீங்க நீங்க எல்லாம். பதில் நாங்க சொல்லுவோம். 10 கோடி ரூபாய் இருங்க. அதெல்லாம் நாங்க சொன்னா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் பேச பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கல்ல. சொல்ற பதில் அமைதியா இருங்க. நான் அமைதியா அப்ரோச் பண்ண அதெல்லாம் மேடையில் சொல்லப்படாது. மேடையில் அதெல்லாம் சொல்லப்படாது. ஒருத்தர் நன்கொடை தர்றோங்கிறாங்க, அப்புறம் நன்கொடை தடல. இதை போய் ஏன் தரலன்னு கேட்க முடியாது. கொஞ்சம் அமைதி காக்கமா எல்லாரும் உட்காருங்க. வாங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் உட்காருங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உட்காருங்க. வாங்க எல்லாரும் உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அண்ணே அண்ணே தயவு செய்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் அமைதி காத்து அவரவர்கள் குறிச்சியில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் தேதியை அதாவது எலெக்ஷன் தேதியை நிறைய பேர் இங்க வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். தேர்தல் அதாவது நிறைய பேர் ஏப்ரல் அப்பத்தானே முடிச்சு பண்ண முடியும். நீங்க கையை காமிக்கிறீங்க. இந்த பணத்தை வசூல் பண்ணணும்னே கட்டணத்தை முடிக்கணும்னே தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஒரு சில ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும். ஏப்ரல் 6 இதே இறங்கம்மா
அண்ணா இது நீங்க நான் என்ன சொல்றேன், ஆர்குமெண்ட் வேண்டாம், ஓட்டு போட்டுருங்க, அவ்வளவுதானே. பொதுக்குழு தேர்தல் மூலம் இது நிறைவு செய்யப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தயவு செய்து உட்காருங்க. அண்ணே வேண்டாம் அண்ணே, இந்த டேட்டை மாத்துங்கண்ணே. அண்ணே அண்ணே அதுல இல்ல. ஏப்ரல் 6 அதாவது 2026-29 பருவத்திற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்பதை இந்த அவை முழுமையாக தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. தயவு செய்து போய் உட்காருங்க. இதெல்லாம் போய் ஒரு பிரச்சனை பண்ண வேண்டாம். எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் கூட எக்ஸஸ் வேண்டாம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நாங்க இந்த குறிச்சியில உட்காரணும், லெட்டர் பேட்ல போட்டுக்கணும், நாங்க போய் காசு தலைவர்னு சொல்லுங்க. அதே சொல்லிக்கிறீங்களே தவிர செயல்பாடுல இல்ல. தயவு செய்து சரி என்ன சரி, நீங்க நாங்க ஒரு நாள் வேலை இருக்க வேண்டிய தேவையில்லை. சரி தேவையில்லை. இதை ஒப்புதல் அளித்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவரும் கர ஒலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் 6ஆம் தேதி 2026-29 பருவத்தின் தேர்தல் முறையாக நடத்தப்படும் என்கின்ற நல்ல செய்தியை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணே நீங்க அண்ணே நீங்க இந்த தேர்தல் தேதி தள்ளி தலைவரே அண்ணே தயவு கூர்ந்த அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் அதிகாரியாக 2023-26 பருவத்தின் தலைவர் தேர்தல் அதிகாரியாக இருப்பார்கள் மற்றும் தேர்தலுக்கு உண்டான அத்துணை நடைமுறைகளும் செவ்வனே நாளையிலிருந்து ஏற்பாடு செய்யப்படும். நீங்க 76 ஊர் நகரத்தார் பிரதிநிதிகள் வந்திருக்கீங்க. உங்க ஊர் காரியக்காரர்கிட்ட உடனே மெசேஜ் மூலமாவோ நேரடியாகவோ சொல்லி நம்பர் ஆஃப் புள்ளிகளை உடனே ரெடி பண்ணுங்க என்று நாங்கள் முறையாக அனுப்புற லெட்டர். இருந்தாலும் நீங்க 76 ஊர் நகரத்தார்களும் அவர்களுடைய காரியக்காரர்களிடம் தயவு கூர்ந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணா இந்த தேர்தல் தேதி அண்ணா நீங்க இந்த தேதியை வந்து அனைத்து காரியக்காரர்களுக்கும் உடனடியாக லெட்டர் போட்டுருங்க. உடனடியா அனைத்து நாளைக்கு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு ஒரு மேக்சிமம் ஒரு 4 நாட்களுக்குள் 76 ஊர் நகரத்தார்களுக்கும் இந்த நம்பர் ஆஃப் புள்ளிகளை முதல்ல தெரிவிக்குமாறு ஒரு தேதியை போட்டு நம்பர் ஆஃப் புள்ளிகளை தெரிவிக்குமாறு இன்னும் ஒரு 3 நாள்ல தெரிவிச்சிருவோம், 4 நாள்ல தெரிவிச்சிருவோம். நன்றி. தேர்தல் முதல் பொதுக்குழுவில் நம்முடைய பாரம்பரியமான தலைவர் நம்முடைய குரு பட்டினத்தார் சிலை வைக்க வேண்டும் என்று அப்புறம் இப்ப அடுத்ததாக இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து தனிப்பட்ட கம்ப்ளைண்ட் கிடையாது. இது காசி சத்திர கம்ப்ளைண்ட். தப்பு யார் பண்ணாலும் பதில் சொல்லிட்டு தான் வெளியே போகணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் தப்புனாலும் அவர் பதில் சொல்லிட்டு வெளியே போகணும். நிர்வாகம் தப்புனாலும் அவங்க எழுதி கொடுத்துட்டு தான் வெளியே போகணும். தப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஸ்டேஜில் வந்து பேசணும். ஏன்னா இது வந்து மோசடிங்கிறது காசு சொத்துடைய மோசடி. இதுக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லிட்டு தான் வெளியே போகணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பேசணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த நம்ம சிவான்னு அப்படி இல்லாட்டி நிர்வாகம் தப்பு பண்ணியிருந்தா அவங்க பதில் சொல்லணும். வந்து பேசி விளக்கம் கொடுக்கணும். அண்ணா அடக்கிற வேண்டாம், கொஞ்சம் இருங்க. அதாவது தயவு செஞ்சு அண்ணே அண்ணே பொதுக்குழு உறுப்பினர்கள் கீழே இறங்க சொல்றாங்க. கேட்க மாட்டாங்க. நீங்க வாங்க, நான் சொல்லிடுறேன். அண்ணே எல்லாரும் போய் உட்காருங்க. அண்ணே உட்காருங்க. அண்ணே உட்காருங்க, போய் உட்காருங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க.
தேதியை நான் சொல்றேன் வாங்க. ஜனவரி 25 அனௌன்ஸ் பண்ணி இல்லண்ணே அண்ணே 10 கோடி யாருன்னு வசூல் பண்ணுவா? வா, என்னென்ன பேசுறீங்க நீங்க? என்னென்ன பெரிய வக்கீல நாங்க இப்ப இல்லன்னு தெரிஞ்சா கான்ட்ராக்ட் விட்டு போயிருவாரு. கட்டணத்தை யார் முடிக்கிறது? நீங்க சொல்லுங்க. பேசுவோம்ண்ணே வாங்கண்ணே. அண்ணா, ஹலோ ஹலோ நீங்க வாங்க, நான் பேசுறேன். ஹலோ தயவு செய்து எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. அண்ணே எல்லாரும் உட்காருங்க. அண்ணே அண்ணே எங்க இருங்க? தான் தேர்தல் நடத்தணும். ஹலோ அண்ணே, ஹலோ ஹலோ தேர்தல் வந்து ஏப்ரல் மேல தாங்க நடத்தணும். இவங்க ஹெவி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. இவங்க அக்கௌண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட்ஸை இப்போ டிரான்சாக்ஷன் வந்து ஹெவியாக நடந்திருக்குது. அக்கௌண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பில்டிங்கை முடிச்சுட்டு போகட்டும். ஒரு 3 மாதம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரு இது வந்து இது ஒரு ஓட்டெடுப்பில் வேணும், ஓட்டெடுப்பு நடத்தி கூட முடிவு பண்ணலாம். ஆமாம், ஏன்னா அடுத்த குரூப் வந்து இவங்க ஒழுங்கா கணக்கு முடிக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் வந்து கணக்கு ப்ராப்ளம் ஆயிடும். 70 கோடி டிரான்சாக்ஷன் ஆகிருக்குது. கணக்கை ஒழுங்கா முடிச்சு கொடுக்கணும், பில்டிங்கை முடிக்கணும், எக்ஸ்டென்ஷன் 3 மாசம் கொடுக்கணும். அண்ணே பதவி ஆசையில யாரும் கேட்கல. ஒரு நிமிஷம் கேட்டுங்க. பதவி ஆசையில யாரும் கேட்கல. எடுத்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டு போறதுக்கு மினிமம் 1.5 மாசமாவது கொடுக்கணும். நீங்க மார்ச் ஏப்ரல் வரைக்கும் போக வேண்டாம். அவன் வாங்கின பிச்சை கேட்டு வாங்கியிருக்கான். பச்சைவெல்லாம் நீங்க நிக்கிறாங்க. நாளைக்கு அடுத்து போறவன் அந்த கதியில விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மொத்தமும் போயிடும். தயவு செய்து எடுத்த கௌத்தம்னு பண்ணாம ஒரு 1.5 மாசமாவது நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு அது அழகு. அது இனிமே போய் ஒரு 10 கோடி ரூபாய் பிச்சை எடுக்கணும்னா கூட ஒரு 1.5 மாசம் டைம் வேணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இது தனி மனித கோபம் வேண்டாம். ஆனா மயிலன்னு சொல்ற கரெக்ட். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும். இப்ப லைவ் போய்கிட்டு இருக்கு. உறுப்பினர்கள் அமைதி காக்கவும் லைவ் தேதிக்கு தேர்தல் நடத்த சொல்லுகிறோம். லைவ் அமைதோம். லைவ் போய்கிட்டு இருக்கு. லைவ்ல எல்லாரும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இங்க இருங்க. அதாவது 10 கோடி ஒருத்தர் தாரம் சொல்றாங்க.
அவங்கள்ட்ட நீங்க போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்க ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க, ஏன் வரல, நீங்க ஏன் போய் வாங்கல? அதுக்கு பதில் சொல்லுங்க நிர்வாகம். அண்ணே அதுக்கெல்லாம் பதில் சொன்னா சபையில வந்து வேற மாதிரி இருக்குமாண்ணே. என்ன விவரம் தெரியாம பேசுறீங்க, தயவு செய்து அமைதியா இருங்க. இல்ல சொல்லுங்க, என்னென்ன பேசுறீங்க நீங்க எல்லாம்? பதில் நாங்க சொல்லுவோம். 10 கோடி ரூபாய் இருங்க அதெல்லாம் நாங்க சொன்னா. அண்ணன் ஒரு நிமிஷம் அண்ணன் ஒரு நிமிஷம் பேச பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கல்ல, சொல்ற பதில் அமைதியா இருங்க. அமைதியா அப்ரோச் பண்ண அதெல்லாம் மேடையில் சொல்லப்படாது. மேடையில் அதெல்லாம் சொல்லப்படாது. ஒருத்தர் நன்கொடை தர்றோங்கிறாங்க, அப்புறம் நன்கொடை தடலை. இதை போய் ஏன் தரலன்னு கேட்க முடியாது. கொஞ்சம் அமைதி காக்கமா எல்லாரும் உட்காருங்க. வாங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் உட்காருங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உட்காருங்க. வாங்க எல்லாரும் உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அண்ணே அண்ணே தயவு செய்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனால பொதுக்குழு உறுப்பினர்கள் அமைதி காத்து அவரவர்கள் குறிச்சியில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் தேதிய அதாவது எலெக்ஷன் தேதிய நிறைய பேர் இங்க வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். தேர்தல் அதாவது நிறைய பேரு ஏப்ரல் அண்ணா அப்பதானே முடிச்சு பண்ண முடியும். நீங்க கையை காமிக்கிறீங்க. இந்த பணத்தை வசூல் பண்ணணும்னா கட்டணத்தை முடிக்கணும்னு தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஒரு சில அண்ணா ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும். ஏப்ரல் 6 இதே இறங்கம்மா அண்ணா இது நீங்க நான் என்ன சொல்றேன், ஆர்குமெண்டே வேண்டாம், ஓட்டு போட்டுருங்க அவ்வளவுதானே. பொதுக்குழு தேர்தல் மூலம் இது நிறைவு செய்யப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தயவு செய்து உட்காருங்க. அண்ணே வேண்டாம் அண்ணே, அந்த டேட்டை மாத்துங்கண்ணே. அண்ணே அண்ணே அதுல இல்ல. ஏப்ரல் 6 அதாவது 2026-29 பருவத்திற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்பதை இந்த அவை முழுமையாக தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. தயவு செய்து போய் உட்காருங்க. இதெல்லாம் போய் ஒரு பிரச்சனை பண்ண வேண்டாம். எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் கூட எக்ஸஸ் வேண்டாம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நாங்க இந்த குறிச்சியில உட்காரணும், லெட்டர் பேட்ல போட்டுக்கணும். நாங்க போய் காசு தலைவர் சொல்லுங்க. அதே சொல்லிக்கிறீங்களே தவிர செயல்பாடுல இல்ல. தயவு செய்து சரி நீங்க என்ன சரி நாங்க ஒரு நாள் வேலை இருக்க வேண்டிய தேவையில்லை. அண்ணே இதை ஒப்புதல் அளித்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவரும் கர ஒலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் 6ஆம் தேதி 2026-29 பருவத்தின் தேர்தல் முறையாக நடத்தப்படும் என்கின்ற நல்ல செய்தியை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணே நீங்க அண்ணே நீங்க இந்த தேர்தல் தேதி தள்ளி தலைவரே அண்ணே தயவு கூர்ந்த அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் அதிகாரியாக 2023-26 பருவத்தின் தலைவர் தேர்தல் அதிகாரியாக இருப்பார்கள் மற்றும் தேர்தலுக்குண்டான அத்துணை நடைமுறைகளும் செவ்வனே நாளையிலிருந்து ஏற்பாடு செய்யப்படும். நீங்க 76 ஊர் நகரத்தார் பிரதிநிதிகள் வந்திருக்கீங்க. உங்க ஊர் காரியக்காரர்கிட்ட உடனே மெசேஜ் மூலமாவோ நேரடியாகவோ சொல்லி நம்பர் ஆஃப் புள்ளிகளை உடனே ரெடி பண்ணுங்க என்று நாங்கள் முறையாக அனுப்புற லெட்டர். இருந்தாலும் நீங்க 76 ஊர் நகரத்தார்களும் அவர்களுடைய காரியக்காரர்களிடம்
தயவு கூர்ந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆனா இந்த தேர்தல் தேதி ஆனா நீங்க இந்த தேதியை வந்து அனைத்து காரியக்காரர்களுக்கும் உடனடியாக லெட்டர் போட்டுருங்கண்ணே. உடனடியா அனைத்து நாளைக்கு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு ஒரு மேக்சிமம் ஒரு 4 நாட்களுக்குள் 76 ஊர் நகரத்தார்களுக்கும் இந்த நம்பர் ஆஃப் புள்ளிகளை முதல்ல தெரிவிக்குமாறு ஒரு தேதியை போட்டு நம்பர் ஆஃப் புள்ளிகளை தெரிவிக்குமாறு இன்னொரு 3 நாள்ல தெரிவிச்சிருவோம், 4 நாள்ல தெரிவிச்சிருவோம். நன்றி. தேர்தல் முதல் பொதுக்குழுவில் நம்முடைய பாரம்பரியமான தலைவர் நம்முடைய குரு பட்டினத்தார் சிலை வைக்க வேண்டும் என்று அப்புறம் இப்ப அடுத்ததாக இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து தனிப்பட்ட கம்ப்ளைண்ட் கிடையாது. இது காசி சத்திர கம்ப்ளைண்ட். தப்பு யார் பண்ணாலும் பதில் சொல்லிட்டு தான் வெளியே போகணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் தப்புனாலும் அவர் பதில் சொல்லிட்டு வெளியே போகணும். நிர்வாகம் தப்புனாலும் அவங்க எழுதி கொடுத்துட்டு தான் வெளியே போகணும். தப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஸ்டேஜில் வந்து பேசணும். ஏன்னா இது வந்து மோசடிங்கிறது காசு சொத்துடைய மோசடி. இதுக்கு யாராக இருந்தாலும் பதில் சொல்லிட்டு தான் வெளியே போகணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பேசணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த நம்ம சிவான்னு அப்படி இல்லாட்டி நிர்வாகம் தப்பு பண்ணியிருந்தா அவங்க பதில் சொல்லணும். வந்து பேசி விளக்கம் கொடுக்கணும். அண்ணா அடக்கிற வேண்டாம், கொஞ்சம் இருங்க. அதாவது தேர்தல் தேதி பண மோசடி நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். இப்போவே அவர் கையெழுத்து உங்கள்கிட்ட வாங்க முடியாதுண்ணா. நீங்கள் புது ஆளுக்கு போட மாட்டாங்க, தேவையில்லாத குழப்பமாயிடும். நீங்கள் இருக்கும்போது மேடையிலையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவங்க எதாக இருந்தாலும் ஆடிட்டரை கை காமிப்பாங்க. நான் அப்புறம் பதில் சொல்லிடுறேன். என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. மேலே தான் சொல்லிட்டாங்கண்ணா, கணக்கு முடிச்சு போயிடுவோம். வாங்க முடியாதுங்க. வாங்க, அடுத்த வேலை வேகமா பாருங்க. நீங்க தானே பார்த்து சொல்லணும். டிசம்பர்ல போயிருக்கேன். இது போயிட்டு இருக்கு. 2025 ஏப்ரல் போய் 2026 ஏப்ரல் போங்கண்ணே. இரு சேஃப் இல்லாத 3ஆம் தேதி ஏப்ரல் 5 ஏப்ரல் 5 இல்லண்ணா, ஏப்ரல் 6 திங்கட்கிழமை வருதானே? 5 ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாத்திக்கலாம்ண்ணே. சொல்லி தீர்மானத்தில் ஏப்ரல் 5 சொல்லிடுவோம்ண்ணே. நம்ம பொதுக்குழு இல்லாத அண்ணா அண்ணா தயவு கூர்ந்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப சொன்ன தேதியில ஒரு சின்ன மாற்றம். ஏப்ரல் 6ஆம் தேதினு சொல்லியிருந்தோம். அது போன வருஷத்துக்கு ஏப்ரல்ல பார்த்துட்டு சொல்லிட்டனால அப்படி ஆயிடுச்சு. ஏப்ரல் 5 தேர்தல். ஏப்ரல் 5 ஒரு நாளைக்கு முன்னாடி மன்னிக்கவும் ஞாயிற்றுக்கிழமை. இடம் எந்த யாரெல்லாம் வந்து தேர்தலில் இது பண்ண போறாங்க அந்த தேதிகளை முன்கூட்டியே தெரிவிக்கிறோம். ஏப்ரல் 5 தேர்தல். அது வரைக்கும் இதே பொதுக்குழு கண்டினியூ ஆகும் என்பதை தாங்கள் ஒப்புதல் அளிக்கிறீர்களா? அதாவது நாங்க விரும்பி இந்த தேதியை எடுத்துக்கல, பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட கேட்டு உங்களுடைய ஒப்புதலோட இதை எடுத்திருக்கோம் என்பதை நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்க முடிச்சிட்டீங்க, மறுபடியும் அந்த மேட்டருக்குள்ளே உள்ள போவேனா? நீங்க ஒண்ணு ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்க வாங்க. பொதுக்குழு உறுப்பினரே வர விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் வர மாட்டேங்கிறீங்க. பொதுக்குழு இல்லாதவர்கள் இல்ல தேதி சொல்லிட்டா நிர்வாகி செயற்குழு பொதுக்குழு எல்லாருமே அது வரைக்கும் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அதே மறுபடியும் பேசாம வேற சப்ஜெக்ட் போங்க.
அண்ணே தேர்தல் தேதியை சொல்லியாச்சு. இதே நிர்வாகிகள், இதே பொதுக்குழு உறுப்பினர்கள், இதே செயற்குழு உறுப்பினர்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை பொறுப்பில் இருப்பார்கள் என்பதையும் இந்த அவை தீர்மானமாக நிறைவேற்றுகிறது. நன்றி, வணக்கம். அனைவரும் அமரலாம். இந்த தேதியை ஒப்புதல் கொடுத்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் முன்னாள் தலைவர்களாக நிர்வாகிகளாக இருந்த நிறைய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அண்ணா இந்த அவையில இப்ப இந்த நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருந்ததுல பொதுக்குழு இல்லாதவர்கள் வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறதாக சொல்றாங்க. தயவு கூர்ந்து அவர்கள் எழுந்து அந்த அரங்கத்தில் அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது ஹலோ, இப்போ ஏப்ரல் மாதம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல வாக்கெடுப்பு நடத்துகிறோம்னு சொன்னாங்க. இப்போ அவங்களாம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைண்ணா, அவங்களெல்லாம் ஒத்துக்கல. அவங்களெல்லாம் ஒத்துக்கல. நோ 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 அவங்களெல்லாம் ஒத்துக்கல. தேவையில்லாத பதிவு பண்ணாதீங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. தயவு செய்து அண்ணா நீங்க போய் உட்காருங்க. பெருச்சை பண்ண உட்காருங்க, உட்காருங்க. அவர்களெல்லாம் சொல்லல. இதுதானே முன்னுக்கு பின் முரணாக பேசுவது பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஏதோ அவர்களாக நாங்களா எடுத்துக்கிட்டோம், நாங்களாம் எடுத்துக்கல. நோ 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 அண்ணா. அடுத்ததாக அனைவரும் அண்ணா பழனி பண்ண தயவு செய்து உட்காருங்க. தலைவர் உட்காருங்க. அண்ணா அட்வொகேட் என்ன அண்ணா, சீனியர் அட்வொகேட் வெங்கடாச்சலம் தானே, வெங்கடாச்சலம் உட்காருங்க. அண்ணா அண்ணா அடுத்ததாக தேர்தல் தேதி, அந்த தேதியை நீங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியதற்கு நன்றி. அடுத்ததாக புதிய சத்திரம் பராமரிப்பு சம்பந்தமாக விவாதம். அண்ணா உட்காருங்க. வேண்டாண்ணா. அண்ணே முக்கியமான சம்பந்தத்துக்கு வந்தாச்சு. புதிய சத்திரம் பராமரிப்பு சம்பந்தமா பேச போறாங்க. அதை நம்ம கவனமா இருந்து நல்லபடியா பேசி முடிக்கணும். எல்லாரும் அதை கொஞ்சம் அமைதியா இருந்து நல்லபடியா பேசி முடிக்கிறதுக்கு ஆதரவு கொடுங்க. உட்காருங்க. முத்துக்குமார் அண்ணே உட்காரு. முத்துக்குமார் அது ஆரம்பிச்சு அண்ணா உட்காருங்க. ஹலோ, எலெக்ஷன் தேதி அறிவிச்சுட்டா ஏப்ரல் 5ன்னு. இப்போ அடுத்து புதிய சத்திரம் நிர்வாக சம்பந்தமா பேச போறாங்க. தயவு செய்து எல்லாரும் அமைதியா இருந்து அதை எப்படி பண்ணணுங்கிறத ஒரு நல்ல முடிவு பண்ணி போடணும். எல்லாரும் அமைதியா உட்காருங்க. தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறோம், எல்லாரும் அமைதியா உட்காருங்க. புதிய சத்திரத்தை டாட்டாத்தை விடுறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அதனால இது சம்பந்தமா நல்ல முடிவா பண்ணிடணும். எல்லாரும் அமைதியா உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. அண்ணா உட்காருங்க. அண்ணா உட்காருங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இப்போ புதிய சத்திரம் நிர்வாகம் சம்பந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு முன்பாக ஒரு ஸ்டெப் முன்னாடி இப்போ ஃபவுண்டேஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கப்படும் என்று தலைவர் அவர்களுடைய வாட்ஸ்அப் செய்தி மூலம் பார்த்தோம். ஃபவுண்டேஷன் கம்பெனி என்பதை பற்றி அவர்கள் தெளிவாக இந்த மன்றத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஃபவுண்டேஷன் கம்பெனி ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க அதை பேச சொன்னதுனால இல்ல, நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக நீங்க ஏதோ சொல்ல போறீங்களா? இதை பத்தி பேசுறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசலாம், வெயிட் பண்ணுங்க. அண்ணா இதை சொல்லிடுறேன். அண்ணா அனைவரும் அமைதி காக்கும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அஜெண்டாவாக புதிய சத்திரம் பராமரிப்புக்கான விவாதம் மற்றும் ஓட்டெடுப்பு சம்பந்தமாக காசியிலே 2023-26 பருவத்தினர்கள் 474 பொதுக்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான
சத்திரத்தை நாம் கட்டி முடித்து விட்டோம். இன்னும் ஒரு 8, 9, 10% எக்ஸ்டர்னல் வேலைகள், அந்த ஃபைனல் டச்சப் இன்டீரியர் வேலைகள் பாக்கி இருக்கு. இந்த இடத்தை மீட்டு கொடுத்த பல ராமசுவாமி அண்ணன் குழுவினர்களுக்கும், கோட்டையூர் திரு மூசு அழகப்பண்ணன் அவர்களுக்கும், அரிமளம் டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அத்துணை தன்னார்வலர்களுக்கும் நமது 2023-26 பருவம் மகத்தான அவர்களுடைய அந்த மீட்டெடுப்பிற்கு கரவொலி மூலம் அவர்களுக்கு ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்டிடம் கட்டியது எப்படி ஒரு சிறந்த பணி என்று சொல்லுகிறோமோ அதற்கு நிகராக மீட்டெடுத்ததும் மிகச்சிறந்த பணி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இப்பொழுது கொதோலியாவில் இருக்கின்ற சத்திரம் 213 வருடங்களுக்கு முன்பாக அந்த சத்திரம் கட்டப்பட்டது. பர்மாவில் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் ஸ்ரீ பர்மா நாட்டுக்கோட்டை நகரத்தார் தர்ம பரிபாலன சபை என்கின்ற அமைப்பு அதை உருவாக்கியது. 63-64 வருடத்தில் பர்மா வீழ்ச்சி அடைந்தது. பர்மாவில் வாணிபம் செய்து கொண்டிருந்த நகரத்தார் பெருமக்கள் உடைமைகளை எல்லாம் விட்டு அஸ்ஸாம் வழியாக, மாந்தலை வழியாக நடந்து வந்ததாக வரலாறு. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்காக நம் முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அந்த சத்திரத்தை 1813 ஆண்டு 4வது குரு மகா சன்னிதானமாக இருந்த குமாரசுவாமி மடத்தின் மடாதிபதி, அன்றைய மடாதிபதி அவர்கள் அதை நமது சத்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். அதன் பிறகு அந்த சத்திரம் அங்கு கட்டப்பட்டு செவ்வனே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற பணிகளை நமது பருவம் சேவைகளாக செய்திருக்கின்றது. அந்த சேவைகள் என்னென்ன? முதியோர் நலத்திற்கு 1100 முதியவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று 1100 முதியோர்களுக்கு, அந்த முதியோர்கள்ல அந்த கைம்பெண்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களும் ஆட்சிமார்களும் கிட்டத்தட்ட 500 பேர் இருக்கின்றார்கள். எல்லாரும் கைம்பெண் இல்ல, ஆட்சிமார்களுக்கு 500 பேர் சற்றேறத்தாழ இருக்கிறார்கள் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லி வருடத்திற்கு 1,32,00,000 ரூபாய் நமது பருவத்தில் அவர்களுக்கு சேவையாக கொடுக்கப்படுகிறது. ஜோர கைதட்டுங்க ப்ளீஸ். நம்ம பருவத்தில் நடந்தது. அடுத்ததாக கல்விக்கு யாரெல்லாம் கல்வி உதவித்தொகை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் 5000 ரூபாய், 7500 ரூபாய், 10,000 ரூபாய் அவர்களுடைய கல்வியினுடைய அந்தந்த என்ன தகுதிகள் இருக்கோ அதை வச்சு சற்றேறத்தாழ 40 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக கேட்டவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு திருமணத்திற்காக யாரெல்லாம் நகரத்தார்ல கல்யாணம் பண்ணியிருக்கணும், காரியக்காரர் கையெழுத்து போட்டிருக்கணும், பத்திரிகையை நம்ம சத்திரத்துக்கு அனுப்பணும். அப்படி இருந்தா அதற்கு சற்றேறத்தாழ 25 லட்சம் ரூபாய், நான் சொல்றது கடந்த வருடத்தில் 25 லட்சம் ரூபாய் நம்ம சேவையாக செய்திருக்கின்றோம். பெரிய காரியத்திற்கு யாரெல்லாம் கேட்கிறார்களோ நம்ம பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்து போட்டிருக்கணும், காரியக்காரர் கையெழுத்து போட்டிருக்கணும். அப்படி தபால் வந்தா தேதி டிலே இல்லாமல் பொதுக்குழு உறுப்பினர்களை கொடுக்க வைத்து சற்றேறத்தாழ 25 லட்சம் ரூபாய் கடந்த ஆண்டு நாம் கொடுத்திருக்கின்றோம். சற்றேறத்தாழ 2 கோடி ரூபாய் வருடத்திற்கு சேவையாக இப்பொழுது இருக்கின்ற சத்திரங்களிலிருந்து வந்த வருமானத்தில் நாம் கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுது இருக்கிற சத்திரங்களில் வருகின்ற வருமானத்தில் 85% நாம் சேவை திட்டங்களுக்கு செலவு செய்துவிட்டால் நமக்கு வரி இல்லை. அதுதான் வருமான வரி சட்டம். அதற்கு இணங்க நகரத்தார் பெருமக்களிடம் அந்த மீட்டெடுத்த சிக்ரா நந்தவனத்தில் இடத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி காலியாக வைத்துக் கொண்டால் அரசாங்கத்திற்கே இவ்வளவு பெரிய இடம் இல்லை. சிக்ராவில் ஒரு ரோப்கார் ஸ்டேஷன் வர இருக்கின்றது, உங்களுடைய இடமும் அதில் தேர்வு பெற்றிருக்கிறது என்று நாங்க முதல் பொதுக்குழுவிலேயே சொன்னோம். அதை ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, திருச்சி சொல்றிய போகல வரல அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம புதுசா கட்டியிருக்க சத்திரத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் தியோபிசிக்கல் சொசைட்டி சென்னையில பெசன் நகருக்கு போற வழியில அடையாறுல இருக்கு. அவர்களுக்கு அங்க ஒரு 11 ஏக்கர் இருக்கு. அதுல சற்றேறத்தாழ 1 ஏக்கர் நிலத்தை
இதை டிவிஷனல் கமிஷனர் சொன்னதை வச்சு சொல்றேன். என்ன மார்க்கெட் தொகை இருந்ததோ அதை விட நிறைய கொடுத்து அந்த இடத்தை வாங்கி கொண்டார்கள். இந்த செய்தியை இன்றைக்கு டிவிஷனல் கமிஷனராக இருக்கிற திரு ராஜலிங்கம் அவர்கள் அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கின்ற போது எங்களிடம் நிர்வாகிகளிடம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், மற்ற இடமெல்லாம் அவரவர்களுக்கு சொந்தமான இடம், ஆனால் இந்த சிக்ராவில் இருக்கின்ற நந்தவனம் காசி விஸ்வநாதருக்கு சொந்தமான இடம். இந்த இடத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம், தயவு கூர்ந்து நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்கிறோம், நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று அன்பான வேண்டுகோளை நாங்கள் 7 நிர்வாகிகளும் அவர்களிடத்தில் வைத்தோம். அதற்கிணங்க அவர்கள் நமது இடத்தை தவிர்த்து நமது இடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் இருக்கின்ற தியோபிசிக்கல் சொசைட்டி அந்த இடத்திலிருந்து அவங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில் இருக்கு, அவர்களுடைய இடத்தை 1 ஏக்கரை எடுத்து சிக்ரா அந்த ரோப்கார் ஸ்டேஷனை நிறுவி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜலிங்கம் அவர்களும் அன்னைக்கு இருந்த டிவிஷனல் கமிஷனர் திரு கௌசல்ராஜ் ஐஏஎஸ் அவர்களும் இந்த இடத்தை காலியா போட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க அந்த இடத்தை அரும்பாடுபட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கல, அவங்க கிட்ட இருந்து புடிங்கிருக்க, இப்ப நீங்க அதுல ஒண்ணுமே பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது காலியாக இருந்தாலோ மாவட்ட நிர்வாகமே இந்த இடத்தை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு கட்டிடத்தை கட்டி நீங்கள் வரப்போக இருந்தால் அந்த இடத்தின் மேல் கண் பார்வை வராது என்று சொன்னார்கள். அதற்கிணங்க பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற்று நகரத்தார்களிடம் ஒப்புதல் பெற்று 1.5 ஆண்டு காலம் நகரத்தார்களிடம் இருந்து சற்றேறத்தாழ 48 கோடி ரூபாயை நாம் நன்கொடையாக பெற்றிருக்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கு பெருவாரியாக வந்திருக்கின்றீர்கள். அனைவரும் நீங்கள் நிறைய பேர் இந்த புதிய சத்திரத்திற்கு நன்கொடையாக வாரி வழங்கி இருக்கின்றீர்கள். அது தவிர பொதுக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் அவர்களுடைய சொந்த பந்தங்கள், அவர்கள் ஊரில் வசதியாக இருப்பவர்கள் அனைவரிடத்திலும் கேட்டு நன்கொடைகளை வாங்கி தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நன்கொடைகளை பெறுவதற்காக வெளிநாடுகளுக்கு சென்றோம். முதலில் அமெரிக்காவிற்கு நாங்கள் 3 முறை சென்றோம். எல்லா நிர்வாகிகளும் செல்ல வேண்டும் என்ற ஆசை. ஆனால் எனக்கும் துணைத் தலைவர் திரு கிர்லோ வீரப்பண்ணன் அவர்களுக்கும் தான் அமெரிக்க விசா இருந்தது. அதற்காக நாங்கள் 3 முறை சென்றோம். அந்த நேரத்தில் அங்கிருந்த கன்றமாணிக்கத்தை சார்ந்த திரு சோலார் நாச்சியப்பண்ணன் அவர்களும் சாந்தி ஆட்சி அவர்களும் எங்களை பல மாநிலங்களுக்கு கூட்டிச் சென்று சற்றேறத்தாழ 12.5 லட்சம் ரூபாயை நன்கொடையாக பெற்று தந்தார்கள். அனைவரும் அமெரிக்க வாழ் நகரத்தார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகள் நிறைய பேர் பேரம்பேத்திகள் அமெரிக்காவில் இருக்கலாம், அவர்கள் எல்லாம் நன்கொடையை கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் இப்பொழுது நிறைய நகரத்தார் இளைஞர்கள் இந்த பொறுப்பில் வந்து அங்கிள் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்ட்ட லட்சம் ரூபான்னு 2 கோடி ரூபாய் பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் இதுவரை 50 லட்சம் ரூபாயை நன்கொடையாக திரட்டி இருக்கிறார்கள். அது தவிர எண்ணற்ற நகரத்தார் சங்கங்கள் தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் இருக்கின்ற நகரத்தார் சங்கங்கள் பெருவாரியான நன்கொடைகளை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விழுப்புரம் நகரத்தார் சங்க தலைவர் திரு சின்னையாண்ணன் வலையப்பட்டியை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் கேட்காமலேயே விழுப்புரம் நகரத்தார் சங்கத்தில் அவர்கள் 2 லட்சம் ரூபாயை பெற்று தந்தார்கள். அதற்காக திரு முத்தையானன் அவர்கள் சின்னையானன் அவர்களுக்கும் அவர்தம் குழுவினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்லி நகரத்தார் சங்கம் சற்றேறத்தாழ 8000 அமெரிக்க டாலர்களை நமக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். நாகப்பட்டினம் நகரத்தார் சங்கம் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். மதுரையில் இருக்கின்ற மகளிர் நகரத்தார் சங்கம் 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். அண்ணா வேற யாரையும் பேரை விட்டுட்டானா செக்ரட்டரி சார்? வேற எந்த சங்க பெயரையும் விட்டானா? ஏதாவது சங்கத்தின் பெயர்களை விடுபட்டிருந்தால் மன்னித்துள்ள வேண்டுகிறோம். இது போன்று எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் 48.5 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். 10 கோடி ரூபாயை ஒரு அண்ணன் தருவதாக சொல்லி தவிர்க்க முடியாத, அதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம், தவிர்க்க முடியாத காரணங்களால அவர்களால் கொடுக்க இயலவில்லை. யாரு என்ன எவடம் அதெல்லாம் ரொம்ப போய் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ண வேண்டாம். ஒருத்தர் நன்கொடை தர்றோம்னு சொல்றாங்க, தர முடியல, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க, அதை அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு அதுக்குள்ள போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீங்க எழுதி கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்கலாமே அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்காது. அதை நான் அதுக்கு மேல சொல்லப்படாது.
அது சபை நாகரிகம் அல்ல. அதனால அதை விட்டுறேன். அவர்கள் 10 கோடி ரூபாய் தருவது என்று சொன்ன பிறகு செக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. செக் என்கிட்ட தான் இருக்கு, காரணம் வச்சிருக்கேன். அதை கொடுக்கும் போதே ஒரு 10 நாள் டேட் போட்டு கொடுத்தாங்க. நானும் பிஎல்எம் முத்தையானன் தான் தொடர்ந்து அவளை ஃபாலோ பண்ணோம். 30-40 தடவை சந்திச்சிருப்போம். ஒரு டயத்தில் இந்த சின்ன குழப்பங்கள்லாம் வந்தபோது அவர்கள் வேற மாதிரி எழுதி பொதுத்தளத்தில் போட்டாங்க. தரலன்னு சொல்றவங்க தரலங்கிறதோட நிறுத்தி இருக்கலாம். அதை பொதுத்தளங்களில் போட்டு டிபேட் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால நாங்கள் நமக்கு தேவை ஒரு 56 கோடி ரூபாய் தான். நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துட்டோம். ஒரு 4 மாத காலத்தை அந்த நேரத்தில் விட்டுட்டோம். அது இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நீங்க சொன்ன 22/1 தேர்தலை நடத்திவிட்டு போய் சென்றிருக்கலாம். தவிர்க்க முடியாத காரணங்களால டிலே ஆயிடுச்சு. இப்ப இந்த சத்திரம் வெகு சிறப்பாக வந்திருக்கிறது. 1,04,500 சதுரடியில் இந்த புதிய சத்திரம் நம்ம அனைவரின் ஒத்துழைப்பால் கட்டப்பட்டு விட்டது. இன்டீரியர் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் நமக்கு 10 கோடி ரூபாய் நன்கொடை தேவை. இன்னும் 2 நாள்ல நிர்வாகிகள் நாங்க எல்லாரும் மலேசியா போறோம். அதுக்குங்கிற போறோம். 1 வாரம் கழிச்சு சிங்கப்பூர் போறோம். அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு நாங்க துபாய் போறோம். எல்லாம் அங்க இருக்க நகரத்தார்கள்லாம் ஏன் எங்க ஊருக்கு வரல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ நான் யாருங்கிறத சொல்ல விரும்பல. 2 நாளைக்கு முன்னாடியில் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நகரத்தார் பெருமானார் வந்திருந்தார்கள். அவர்கள் நமது சத்திரத்திற்கு பெரும் தொகையை நன்கொடையாக கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இருக்க சத்திரம் நம்ம ஆவரேஜா 50 நகரத்தார்கள் வர்றோம். இப்ப இருக்க சத்திரத்தில் எப்ப கிரௌட் அதிகமா இருக்கும்னா ஊர்கள்ல இருந்து டூர் மாதிரி. இப்ப நெற்குப்பை நகரத்தார்கள் வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கோட்டையூர் வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி குளிமலை வந்திருந்தாங்க. எல்லா ஊரும் பள்ளத்தூர் வந்திருந்தாங்க. எல்லாரும் அப்படி நிறைய வரும்போது 50 பேர் 100 பேர் வரும்போது எல்லாருக்கும் அட்டாச் பாத்ரூம் ரூம் கொடுக்க முடியாத சூழல். அதற்காக நாம் இப்பொழுது புதிய சத்திரத்தை கட்டி முடித்து விட்டோம். அதோடைய எப்போ எல்லாரும் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க இப்ப கேட்டீங்கன்னா நாங்க எதிர்பார்க்கிறபடி ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அது பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்கின்ற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுக்குள்ள 10 கோடி ரூபாய் பணம் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க எடுக்கிற முயற்சியை பொறுத்திருக்கு. நீங்க எடுக்கிற முயற்சியை பொறுத்திருக்கு. நீங்க எல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கீங்க. உங்க ஊர்ல நீங்க கூட்டிக்கிட்டு போனாலும் சரி, இல்ல உங்க ஊர்ல பெரிய செல்வந்தர் இருக்காரு, தான தர்மம் நன்கொடைகள் கொடுக்க தயாராக இருப்பவர்கள் என்று சொன்னாலும் சரி, அப்படி இருந்தா நம்ம நாங்க சொல்லுங்க, நாங்க வர்றோம், we will approach. அதனால இப்படி ஒரு சிறப்பான ஒரு சத்திரத்தை கட்டி இப்ப இருக்க சத்திரம் நம்ம ஆரம்பத்துல இருந்தே போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறை புதிய சத்திரம் என்று நாங்க எல்லாரும் உங்கள்கிட்ட பேசுறது, நான் உலகம்பட்டி லேனா நாராயணாவோ, இவங்க செப்பூர் ராமநாதனாவோ, காரைக்குடி நம்ம பேராசிரியர் அண்ணாமலை அண்ணாவோ, நச்சாந்தப்பட்டி திரு கிருலோ வீரப்பண்ணனாவோ, தேவகோட்டை கதிரேசனாவோ, ஆராவயல் சண்முகாபுரம் அண்ணன் போயிட்டாங்க. அண்ணனுக்கு சற்று உடல்நல குறைவு, உட்கார முடியல. அண்ணன் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நாங்கள் தான் அவங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டோம். யூ கேனாட் சிட் ஃபார் லாங் டைம். அண்ணன் சீலிங் ஃப்ரம் ஸ்மால் ப்ராப்ளம்ஸை நம்ம எல்லாருமா சேர்ந்து அவர்கள் நலமோடும் வளமோடும் இருக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம். அனைவரும் கரவொலி மூலம் தெரிவித்து இன்னைக்கு காசி சத்திரம் இவ்வளவு சிறப்பாக பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நாங்கெல்லாம் இல்லைங்க. நாங்கெல்லாம் தலைவர் அப்படின்னு அப்படியே போய் நன்கொடைகளையும் அங்கேயும் ஊரை சுத்திக்கிட்டு இருந்தோம். கண்ணும் கருத்துமாக பார்த்தவர்கள் ஆராவயல் சண்முகநாதபுரம் தந்த நல்ல முத்து, அருமையான மனிதர், அப்பழுக்கற்றவர் உயர் திரு செந்தில்நாதன் செட்டியார் அவர்கள். அவர்களோடு இணைந்து தேவகோட்டை தந்த மிகச்சிறந்த மனிதர் திரு நம்ம கதிரேசன் அவர்கள் இங்க இருக்க பணிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், நான் கிருல வீரப்பண்ண, பிஎல்எம் முத்தையான, பேராசிரியர் ராமநாதன், ஒரு வீடுகளுக்காக எங்களுடைய நாங்க ஒரு தடவை சொந்த செலவில் சொல்றது எந்த பெருமையும் நாங்க எடுத்துக்கிறதுக்காக இல்லை. நாங்கெல்லாம் பெருமை எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை, மாலை மரியாதை வாங்குறது இல்லை. எந்த ஒரு இது வரைக்கும் ஒரு பாராட்டு கூட்டங்களுக்கும் நாங்கள் நிர்வாகிகள் சென்றதே இல்லை. இப்ப வரைக்கும் நாங்க போல, இனிமேலும் பதவி முடிகிற வரைக்கும் நாங்க போக மாட்டோம். என்ன காரணம் என்றால் மிகச்சிறப்பாக நகரத்தார் பெருமக்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த சத்திரம் அடுத்த தலைமுறை புதிய சத்திரம் என்று சொல்லி இருக்கிறோம். இப்ப இருக்க சத்திரம் நாங்க சொன்னோம், நாங்களா இல்ல, காசி விஸ்வநாதருடைய பிரதிநிதியாக உங்களிடம் சில விவரங்களை சொல்லுகிறோம். இப்ப இருக்க சத்திரம் கட்டப்பட்டது 1813, 212 வருஷம்
கல்லுக்கெல்லாம் இருக்கு அந்த கட்டடம். இன்னும் நன்றாக பராமரித்தால் இன்னும் 500 வருஷம் வரும். அந்த சத்திரத்தை கட்டிய புண்ணியவான்கள் யாரு, ஆணி வேறு யாரு, குடும்பங்கள் யாரு, எவ்வளவு நன்கொடைகளை கொடுத்தார்கள் என்கின்ற எந்த வரலாறும் இல்லை. ஒற்றை வரியில் ஒரு வரலாறு. பர்மா நாட்டுக்கோட்டை நகரத்தார் தர்ம பரிபாலன சபை என்கின்ற ஒற்றை அமைப்பு அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. 11 சத்திரங்கள், 3 திருக்கோவில்கள், ஒரு 5 காலி இடங்கள், ஒரு வணிக வளாகம் என்று ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக எங்களுக்கு முன்பாக இருந்த அத்துணை நிர்வாகிகளும் தங்களுடைய நேரம், பொருள், குடும்பம், தொழில் எல்லாத்தையும் விட்டு நல்ல முறையில் அந்த சத்திரத்திற்காக பாடுபட்டிருக்காங்க. அவர்களை யாரையும் அவதூறாகவோ தரக்குறைவாகவோ தனி மனித தாக்குதல்களாகவோ செய்ய வேண்டாம் என்று உங்களுடைய பொற்பாதங்களை கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் காசி விஸ்வநாதரின் பிரதிநிதியாக இப்பொழுது சொல்லுகிறோம். காசி சத்திரமானது புதிதாக கட்டப்பட்டுள்ள காசி சத்திரம் அடுத்த தலைமுறை புதிய சத்திரம் என்று சொல்லுகிறோம். காரணம் என்னவென்றால், இப்பொழுது இருக்கிற சத்திரத்தில் நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் தப்பித்துக் கொள்ளலாம். அடுத்த தலைமுறை எப்படி சத்திரம் இருந்தாலும் தங்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், செட்டிநாட்டில் இருக்கின்ற 76 ஊர்களிலும் உள்ள வீடுகள் சற்றேறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. கட்டப்படுகின்ற பொழுது கேணி, டாய்லெட் 50 அடி தள்ளி ஈசானி மூலையில் இருக்கும். எல்லார் வீட்லையும் இன்வேரியபிளி. காலம் கடந்து செல்ல நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எல்லா கேணிகளையும் அங்கே விட்டுட்டு வீட்டோடு சேர்ந்து பாத்ரூம் மாற்றி அமைச்சுக்கிட்டோம். அப்படி மாற்றி அமைக்கும் பொழுது இந்தியன் கிளாசெட் வச்சு பண்ணோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாம் இந்தியன் கிளாசெட் இருந்தா ஒரு வீடுகளுக்கும் வர்றதில்லை. அண்ணா வர்றேன் விளக்கத்தை சொல்லி வரணும். பிளீஸ் விளக்கத்தை சொல்லணும், விளக்கத்தை சொல்ல வேண்டும். அண்ணா அண்ணா நம்ம ஓட்டு எடுக்கிறதுன்னு சொல்லியாச்சு, விளக்கத்தை சொல்ல வேண்டியது நமது கடமை. அதனால இன்னைக்கு நம்ம யூரோப்பியன் கிளாசெட் வச்சு கட்டியிருக்கோம், ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள் நம்ம ஊருக்கு வர்றாங்க. அதற்காக இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம புதிய சத்திரத்தை அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜி 3 ஸ்டார் கேட்டகரிக்கு நம்ம அந்த சத்திரத்தை கட்டி முடிச்சிருக்கோம். இந்த சத்திரத்தை நாமே பராமரிக்கலாமா அல்லது பிறரிடம் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியை கடந்த பொதுக்குழுவில் நாம் வைத்தோம். அதில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தீர்மானத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதன் பிறகு அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க, நடப்ப சொல்றோம். அண்ணா என்ன ப்ளீஸ் மணிகண்டன், நடப்ப சொல்றோம். தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு நிறைய நகரத்தார் பெருமக்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் சந்தேகங்கள் எழுந்து, நீங்கள் தெளிவாக சொல்லவில்லை, நீங்கள் தெளிவுபட சொல்லவில்லை, நீங்கள் ஃபவுண்டேஷன் என்றால் என்று என்னவென்று சொல்லவில்லை, அவசரமாக அவசர கதியில் தீர்மானத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று பலர் இந்த பொதுத்தளங்களில் எழுதினாங்க. நம்ம அந்த நேரத்தில் என்ன சொன்னோம்? திறப்பு விழாவை நிறைவு செய்வோம், அதன் பிறகு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி என்ன பொதுக்குழு முடிவு செய்கிறதோ அந்த முடிவை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னோம். அதற்கிணங்க இன்றைக்கு 21 நாட்களுக்கு முன்பாகவே 6/12/2025 அன்று சிறப்பு பொதுக்குழு நடத்தப்படும் என்று சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் அதை பிரைவேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதாவது சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுக்கணும். பணம் பூரா நமக்கு தான் வருது. நம்ம தான் யாருக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்தாலும் அவங்களுக்கு 7%, 53% செலவுகள், இதெல்லாம் போக 40% சற்றேறத்தாழ 6 கோடியிலிருந்து 8 கோடி ரூபாய் நமக்கு நிகர வருவாய் கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாருமே அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டோம். இப்போ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். திருப்பி இதெல்லாம் நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சு இப்போ நம்ம ஓட்டெடுப்பு எடுக்கிறோம். அந்த ஓட்டெடுப்பில் புதிய சத்திரத்தை சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இதுதான் கேள்வி.
இல்லை ஒரு நிமிஷம், அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுண்ணே. நீங்கள் அப்படியெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. நம்ம நிறைய பேர் நீங்கள் தான் பொதுத்தளத்தில் போடுறிய, ஓட்டெடுப்பு போடணும்னு சொல்றிய, கையை தூக்குனா பத்தாதுங்கிறிய, அப்புறம் எந்திரிச்சுன்னா அடுத்து பொதுத்தளத்தில் தவறாக சொல்லியிருக்காங்க, நன்கொடையை கொடுத்து பண்ணிவிட்டாங்க. தேவையில்லை அண்ணே, ஓட்டெடுப்பு எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. தயவு செய்து அமைதியா இருங்க. இப்பொழுது நாம் ஓட்டெடுப்பு எடுத்து அனைவரும், என்னுடைய சம்பந்திக்கு வந்திருக்கார், நிறைய உறவினர்கள் சகோதரர்கள், நீங்க எல்லாரும் சகோதரர்கள் தான். ஒருத்தர் கூட நாங்க நிர்வாகிகள் சென்று அண்ணன் சாதகமா ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது. நாங்க கேட்கவும் மாட்டோம். உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க. ஓட்டெடுப்புல எஸ்ன்னு வந்தா எஸ், நோன்னு வந்தா நோ, நோன்னா நோ தான். இது ஒன்னும் சண்டை சச்சரவு குழப்பம் எதுக்கு வேலை இல்லை. அதனால இப்ப இந்த டாக்ஸ் சம்பந்தமா, இது சம்பந்தமா, அந்த ஃபவுண்டேஷன் சம்பந்தமா நமது தணிக்கையாளர் திரு வைரவன் அண்ணன் வந்திருக்கிறார்கள். அவர்களை வந்து அந்த டாக்ஸ் சம்பந்தமா எனக்கு தெரியாது, அவர்கள் 3 நிமிடம் டாக்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம ஓட்டெடுப்புக்கு போயிடலாம். ஓட்டெடுப்பு செய்வதற்கு முன்பாக 4 அண்ணா கொஞ்சம் கிட்டத்தில் வாங்கின கேட்கல. ஓட்டெடுப்புக்கு செல்வதற்கு முன்பாக வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களில் 4 மேடையில் இருந்து அந்த தேர்தலை நடத்தி கொடுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். தலைவர் அவர்கள் வந்து இப்போ சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்பதற்கு ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதற்கு முன்பாக இப்போ ஃபவுண்டேஷன் என்று முதலில் ஆரம்பிப்பதாக பல வெளியிட தகவல்கள் வந்தது. 2 நாட்களுக்கு முன்பு தலைவர் அவர்கள் ஃபவுண்டேஷன் கம்பெனி செக்ஷன் 8 நீங்கள் சொல்லியிருக்கீங்க, செக்ஷன் 8 ஃபவுண்டேஷன் கம்பெனி என்று சொன்னார்கள். ஃபவுண்டேஷன் கம்பெனி என்று வந்துவிட்டால் அதில் ட்ரஸ்டிகள் வர இயலாது, ஒன்லி ஓனர்ஷிப் தான் வரும், உரிமையாளர்கள் தான் அதில் வர முடியும். அப்போ இந்த 7 பேரும் அந்த ஃபவுண்டேஷன் கம்பெனிக்கு உரிமையாளர்களாக இருப்பார்களா? அப்படி உரிமையாளர்களாக இருந்தால் அடுத்த பருவத்திற்கு வருபவர்கள் தயவு செய்து திருப்பி அப்படியெல்லாம் கேட்க வேண்டாம். அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம், யாரும் அந்த ஃபவுண்டேஷனுக்கு உரிமையாளர் கிடையாது. இப்ப வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நீங்க ட்ரஸ்டின்னு சொல்லிருக்கீங்கல்ல, வர முடியும். இப்ப வந்து சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு, ட்ரஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. சொசைட்டி 1963-64 முன்னோர்கள் தேவகோட்டை சோமசுந்தரம் செட்டியாராவுடைய தலைமையிலே பொறுப்புக்கு வந்த பிறகு அவர்கள் காசுக்கு சென்று சொசைட்டியை ஆரம்பித்தார்கள். வர சொல்லுங்க. சொசைட்டியை ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு 98ல் சொசைட்டியில் ரிலிஜியஸ் தான் பண்ண முடியும், சேவை திட்டங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால அன்னைக்கு இருந்த நிர்வாகிகள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறோம். நான் வீடியோவில் எல்லாம் விளக்கமா சொல்லிட்டேன், ஒரு ஒளிவு ஒரு மறைவு இல்லாமல் சொல்லியாச்சு. அந்த இதுல யாரும் நிரந்தர ட்ரஸ்டீஸ் எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம பருவத்தில் ஆரம்பிக்கிறதுனால நாங்க 7 பேரும், அதுல மற்ற 2லையும் எப்படி இருக்கமோ அதே மாதிரி நாங்க 7 பேரும் இந்த பொறுப்பு வர்ற அந்த தேதி என்னைக்கு சொல்லியிருக்கோம், 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் இருப்போம். ஏப்ரல் 5ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு புதிய நிர்வாகிகள் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் அதுக்குள்ள வந்துருவாங்க. நம்ம எல்லாரும் ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் நம்ம எல்லாரும் இருப்போம், எதுவா மெம்பர்ஸா இருப்போம் அந்த ஃபவுண்டேஷனுக்கு. நம்ம 6ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க யார் திருப்பி வர்றீங்களோ, உங்க ஊர்களில் தேர்வு பெற்று வர்றீங்களோ இல்ல பொறுப்பு பெற்று வர்றீங்களோ அவர்கள் அதுக்குள்ள இருப்பீங்க. மித்த எல்லாரும் நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். இதுதான் சொல்ல பண்ண உங்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்கம். யாரும் நிரந்தர ட்ரஸ்ட் எதுவும் கிடையாது. இந்த டாக்ஸேஷன் 80G பத்தி நிறைய விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சு. அதை நமது சத்திரத்தின் ஆடிட்டர் திரு வைரவன் அவர்கள் 3 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க. அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து நான் ரொம்ப வந்து ஒன்றும் சொல்ல போகிறது, ஏன்னா தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீங்களும் எல்லாம் நிறைய இது பார்த்துருக்குறீங்க. மெயினாக வந்து நம்ம வந்து ஏன் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். அந்த தேர்ட் பார்ட்டி என்ன அப்படிங்கிறதுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணம்,
இதை வந்து இது வலைதளங்களில் நிறைய வந்துச்சு. நான் ஸ்ட்ரைட்டாக அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாதுங்கிறக்காக ஸ்ட்ரைட்டாக ரிப்ளை பண்ணலை. நேராக வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பாடி ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் வந்து வலைதளத்தில் குரூப்பில் வர்றதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணக்கூடாது, அதுக்காக பண்ணலை. எனக்கு ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஏற்கனவே காசி சத்திரத்தில் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா இப்போ ரூமில் தங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேக வரவு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக வைக்கிறோம், மிச்சத்தை மகமைன்னு பண்ணுறோம். மகமை அந்த காலத்துலேருந்து வர்றது பிரச்சனை இல்லாமல் இருக்குது. எனி ரூம் ரெண்ட்டு ப்ராப்ளம் இல்லை. எனிதிங் அபவுட் தட்டு. இப்போ ஹோட்டல் பிஸ்னஸை நம்ம டைரெக்டாக நேராக நடத்தலாமா நடத்தக்கூடாதா கேள்வி. நேராக நடத்தினா இன்கம் ஃபுல்லாக சொசைட்டி அக்கௌண்ட்டுக்கு, நான் சொல்கிறது வந்து சொசைட்டி அண்ட் தென் ட்ரஸ்ட்டு ரெண்டு இருக்கு. இது ரெண்டு பேரும் ஓனரு. இது ரெண்டுக்கு வந்து நேராக அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தால் அது வந்து பிஸ்னஸ் இன்கமாக வரும். ஏன்னா அது வந்து பிஸ்னஸ் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு அவன் கிளாஸிஃபை பண்ணிட்டு அதை பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ மற்ற நீங்கள் நிறைய பேர் இதில் பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பீங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டு டேக்ஸ் ஆடிட்டு இதெல்லாம் போட்டு அதை பண்ணுவாங்க. அப்போ அது பிஸ்னஸ் இன்கமாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 12 போயிடும். எதுக்கு போயிடும்? எக்ஸிஸ்டிங் சொசைட்டிக்கு போயிடும். ஏன்னா பண்ண போகிற வேலைகள் சொசைட்டியில் பண்ணணும்னா. ஸோ வந்து அப்போ 12க்கு போயிடுச்சுன்னா அவன் பேசாமல் விட மாட்டான். முன்னால் ஏற்கனவே சேர்ந்த என்டையர் அசட்டுக்கு இந்த 115 TD இந்த 2 செக்ஷன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து 12ங்கிறது என்ன அப்படின்னா, தலைவர் சொன்ன மாதிரி வர்ற அமௌண்ட்டில் 85% நம்ம செலவு பண்ணணும். அது செலவு பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் மிச்சத்தை 5 வருஷத்துக்குள்ளே செலவு பண்ணணும். ரெண்டும் பண்ணலைன்னா டேக்ஸ் கட்டணும். இது 12. இந்த 115 TD என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி 12 வாங்கிட்டு பின்னால் வந்து நம்ம வந்து அதை ஒழுங்காக அந்த ஆப்ஜெக்ட் படி பண்ணலைனாலும் அந்த மாதிரி பிஸ்னஸ் மாதிரி இருந்தாலும் என்டையர் அசட்டுக்கு 33% டேக்ஸ் வரும். ஏன்னா சொசைட்டியில் வந்து ஒரு எப்போ உடனே இமீடியட்டாக கேட்கலாம். இப்போ டாடா மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய டோட்டல் இன்கம் என்ன ஆகும்னா 20%க்கு மேலே. இப்போ நம்மளுடைய இன்கம் ஆவரேஜாக 11 கோடி வருது. இந்த 11 கோடியில் ஒரு 1.5 கோடியோ 1 கோடியோ நம்ம பிஸ்னஸ் இன்கம் பண்ணலாம். ஆனால் இந்த பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் வந்துச்சுன்னா, மீன்ஸ் சிக்ரா பிஸ்னஸ் வந்துச்சு, அதை நம்ம சொசைட்டியில் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நான் சொல்கிறது பேசிக் ரேட்டு, மார்க்கெட் ரேட்டு 4000 ரூபாய்க்கு இருக்குது. நாங்கள் சொல்கிறோம் இல்லை இல்லை நாங்கள் வந்து தர்மசாலா, இது தர்மசாலாவுக்கு நாங்கள் 4000த்துக்கெலாம் டேரிஃப் கொடுக்க மாட்டோம், அதில் 40% கம்மியாக கொடுத்தா தான் எங்களுக்கு 12 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2500 என்னமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அந்த 2500க்கு 85% ஆக்குபென்சிக்கு கிட்டத்தட்ட 9 கோடி வரும் இன்கம். அந்த 9 கோடி நம்ம வாங்குற 11 கோடிக்கு கிட்டத்தட்ட வந்து 80-85% வந்துடும். ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம 12 கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனால் என்டையர் அமௌண்ட்டுக்கு வந்து 115 TD போட்டு டேக்ஸ் போடுவாங்க. இதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த ஃபவுண்டேஷன் கம்பெனி என்ன பண்ண போகிறோம், இப்போ என்ன அதே வேலையை தான் பண்ண போகிறோம், இன்னொருத்தவங்க மூலமாக பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஃபவுண்டேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். ஏன் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணக்கூடாது? ஃபவுண்டேஷன் கம்பெனின்னா கம்பெனி ரேட் ஆஃப் டேக்ஸ் வரும் 22%. ட்ரஸ்ட்டுன்னு போனால் மேக்ஸிமம் மார்ஜின் ரேட் 30% டேக்ஸ் வரும். ஒரே ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணுங்க, தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி ஃபவுண்டேஷன். ஆமாம் ஆமாம். அப்போ அதனால் ஃபவுண்டேஷன் கம்பெனியை பண்ணிடுறோம். அப்போ ஃபவுண்டேஷன் கம்பெனின்னு பண்ணுற போது ஏன் இதுக்கு வந்து நம்ம வந்து பண்ணாமல் இருக்க முடியாதுக்கான காரணம் பண்ண வேண்டிய நெசசிட்டி. அப்போ ட்ரஸ்ட்டுன்னு ஏற்கனவே ஒன்றும் 1998 இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்ற போது 80G கிடைக்கல அப்படிங்கிற ஆங்கிளுக்காக தான் அன்றைக்கி ட்ரஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணுறோம். இப்போ ஃபவுண்டேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ இதுக்கு மேனேஜ்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, நான் அதை ஆர்டிகிள்ஸில் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆர்டிகிள்ஸில் அந்த மாதிரி போட்டு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி நேம்லாம் அப்ளை பண்ணோம் லாஸ்ட்டு ஜெனரல் மீட்டிங்க்கு அப்புறம் இந்த பிரச்சனைலாம் வந்ததுனால அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. நத்திங் வாஸ் மூடு. இப்போ ஒன்லி நேமை மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன்னா நேம் வேறு யாரும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா நேம் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறோம். மற்ற எதுவும் பண்ணலை. எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னா ஆர்டிகிள்ஸில் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். புதுசாக மேனேஜ்மெண்ட் கமிட்டி இந்த சொசைட்டி, ஏன்னா இது இன்னொன்று ஃபவுண்டேஷன் கம்பெனியில் யாருன்னா 2 பேர் தான் மெம்பர். ஒருத்தங்க சொசைட்டி, இன்னொருத்தங்க ட்ரஸ்ட்டு. சொசைட்டி வந்து 70%, ட்ரஸ்ட் 30%, அந்த மாதிரி அவங்க 2 பேர் தான் மெம்பரு. இன்னொரு இது கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து யார் வந்து எலெக்ஷனில் சொசைட்டியில் வின் பண்ணி வர்றாங்களோ 7 பேர், அந்த 7 பேர் தான் வந்து இதில் டைரக்டராக இருப்பாங்க. அவங்களுடைய டேர்ம்ஸ் எனக்கு அங்கே எங்கே முடியுதோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போயிடும். இதுக்கு ஓவராலாக சப்போஸ் அந்த பர்டிகுலர் டைரக்டர் நான் வெளியில் போக மாட்டேன், நாளைக்கு தகராறு பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக நான் தலைவர் அவங்கள்ட்டலாம் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எலெக்ஷன் டயத்தில் என்ன பண்ணுங்கள், ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி வாங்கிடுங்க. இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் 3 வருஷம் முடிகிற போது புது டைரக்டர்ஸ் வர்ற போது நாங்கள் வந்து
இது வந்து எனக்கு ஆக்சுவலாக சொன்னது சேவா அழகப்பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மீட்டிங்கில் சொன்னாங்க, இன்வெஸ்டர் மீட்டிங் பண்ணுற போது அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த அண்டர்டேக்கிங் மாதிரி வாங்கிட்டா நாளைக்கு அடுத்து வர்றவங்க வந்து வெளில நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரேமை பண்ணுறோம். என்னோட கருத்து என்னென்னா, நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி அவுட் சோர்சிங் போகிறோமோ போகலையோ, இந்த ஃபவுண்டேஷன் கம்பெனி மூலமாக இந்த பிஸ்னஸ் ரூட் அவுட் பண்ணால் நம்ம சொசைட்டியை வந்து எந்தவித பிரச்சனையும், சொசைட்டி ஆஸ் வெல் அஸ் ட்ரஸ்ட்டு ரெண்டையும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இதை வந்து டார்கெட் பண்ணி போகலாம் அப்படிங்கிறது இந்த கருத்து வலைதளங்களில் வந்துச்சு. இதுக்கு நேராக நான் டைரெக்டாக ரிப்ளை பண்ணலை. ஆனால் இதை யார் போட்டாங்களோ அவங்களுக்கு நேராக சொல்லி கூப்பிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அவங்களும் தே ஆல்சோ கன்வின்ஸ்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது என்னோட கருத்து. இதை பற்றி வேறு யாராவது டவுட் இருந்ததுன்னா டக்குன்னு ஷார்ட்டாக கேட்கலாம். வணக்கம், என் பெயர் லக்ஷ்மணன் கன்றமாணிக்கம். சர்வீஸ் ப்ரொவைடர் என்று ஒரு வார்த்தை தலைவர் உபயோகித்தார், பலர் உபயோகித்தனர். சர்வீஸ் ப்ரொவைடர்னால் அவங்க ஏதாவது நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களா, லைக் ஜெயின்டாஸ் ஆர் சம் ஹோட்டல் பேஸ்ட் சர்வீஸிங் உண்டா? இது போன முறை கேட்கணும்னு இருந்தப்போ எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. ரெண்டாவது, என்னுடைய அறிவுப்படி அவங்க வந்து செல்லிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு வர்றாங்கிறா. சோல் செல்லிங் ஏஜென்ட்ஸ் ஆர் பார்ட் செல்லிங் ஏஜென்ட்ஸ் வேர் வி ரீடைன் 20 or 30% of the occupancy and allow them to use their new technology to go in for telescopic pricing என்பது ஒன்று. இன்னொன்று, அவங்க வைரவண்ணன் தற்சமயம் சொன்ன ஒரு இது, இந்த 7 பேர் மட்டும்தான் டைரக்டராக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு வந்து இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் என்ன ஆகிறாங்க? கம்பல்சரி இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் இதுக்கு உண்டா இல்லையா? அந்த ஆக்ட்ல எனக்கு வந்து 2013 ஆக்ட் இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் இல்லை. சரி, அதனால அண்ட் ஒன் திஸ் திங், பல பெயர்கள் வலைதளங்களில் வந்தன. அவை மீறி நம் நகரத்தார் 3 இந்த லெவலில் ஹோட்டல் நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரிஜெக்ஷன் அவங்களுக்கு கொடுங்க. தலைவர் மட்டும்தான் பேசுறாரு, ஜெனரல் போர்டில் நானும் ஒரு வார்த்தை, ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரிஜெக்ஷன் அந்த 3 பேருக்கும் நம்ம நகரத்தார் ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்து அவங்க தன்னால் நடத்த முடியலன்னு சொன்னால் மட்டும் வெளியாட்களுக்கு கொடுக்குமாறு தலைவர் அவர்களை அதை ஒரு வியூவை எடுத்துக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா அண்ணா கதிரேஷ் அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இந்த மேட்டர் சொல்லுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 5 நாளில் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷன் ஆஃபீஸராக நம்ம இப்போ நம்மளுடைய நடப்பு தலைவர், நம்மளுடைய இப்போ நிகழ்கால தலைவர் திரு ஏடா நாராயணன் அவர்களை நம்ம எலெக்ஷன் ஆஃபீஸராக நம்ம அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு நான் வழிமொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். 2 நிமிஷம். 1 நிமிஷமா 2 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷம். இப்போ எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கமிட்டி யாரை சர்வீஸ் ப்ரொவைடராக வைக்கிறது, நம்மளே நடத்துகிறதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இல்லீகல். என்னோட டேட்டு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. 2வது விஷயம், இப்போ நான் வந்து சமீபத்தில் நானும் என்ன பொதுக்குழுவில் இருக்கிறனால இவங்க தலைவர் செயலாட்ட சொல்லிட்டு நம்ம காசி சத்திரத்துக்கு போனோம். போனால் எனக்கு 3 ரூம் வேணும்னு சொல்லி 3 மாதம் முன்னாடி சொல்லியே எனக்கு அங்கே ரூம் தரல. இங்கே பழைய சத்திரத்திலே எனக்கு ரூம் தரல. நான் லாட்ஜில் தங்கி எடுத்தேன், நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ வந்து இது ஓட்டர் இண்டஸ்ட்ரியில் கொடுக்க போகிறாங்க. நமக்கு 30 ரூமுங்கிறாங்க. 30 ரூமு நமக்கு இருக்கானே தெரியாது, நமக்கு கொடுப்பானே தெரியாது. அவன்கிட்ட கொண்டே கொடுக்காம இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி யாராவது ஒரு நகரத்தார் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நாணயத்துக்கும் நேர்மைக்கும் கட்டுப்படுவாங்க. இல்லை வரப்போகிற கமிட்டி முடிவு பண்ணட்டும் என்ன பண்ணலாம்னு. இப்போவே ஷார்ட்டேஜ் 10 கோடிங்கிறாங்க, இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லை. ஃபினிஷ் பண்ணாமல் எதுக்கு கொண்டு போய் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுக்கணும்? முதல்ல இது ஃபினிஷ் பண்ணி அதுக்கு தானே டேட் எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க. ஏப்ரல் 6 டேட் எக்ஸ்டென்ஷன் எது கேட்குறாங்க? 10 கோடி ரூபா நான் வசூல் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு ஹேண்டிங் ஓவர் பண்ணுறாங்கல்ல. அதுக்குள்ளேயும் சர்வீஸ் ப்ரொவைடர் சம்மந்தமாக இப்போ எதுக்கு அஜெண்டா, இப்போ எதுக்கு பேசுகிறோம்? தேவையே இல்லையே, முடிக்கட்டும். முடிச்சுட்டு இல்லைண்ணே நான் சொல்கிறேன் கேளுங்கண்ணே, என்னைய மிரட்டக்கூடாது. நான்
நான் சொல்றத கேளுங்க. இப்ப என்னன்னா ரெண்டு விஷயம். நம்ம இதுல அவசரம் காட்ட தேவையில்லை. முதல்ல முடிக்கட்டும். முடிச்சு இவங்க வந்து கம்ப்ளீட்டா இப்ப மோடி என்ன பண்ணாரு, கோயில வந்து அயோத்தியில வந்து அறவுரையா ஆரம்பிச்சிட்டாரு. முழுமையா முடிச்சதுக்கு அப்புறம் கொடியை வந்து ஏத்திருக்காரு. முழுமையா முடிச்சதுக்கு அப்புறம் அது பவுண்டேஷன் போடுவோமா இல்ல அதுல வந்து யார் நடத்துவோம் அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் சரி பண்ணுவோம். இப்ப அவசரப்பட வேண்டாம். என்னுடைய கருத்து இதான். இதுக்கு சம்மதம் தெரிவிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டெடுப்பு படத்தான் நீங்க அதை ஓட்டெடுப்பு போட்டு நடத்துங்க. தேங்க்யூ வக்கீல் அண்ணன். தேங்க்யூ அண்ணா. இப்ப அதாவது காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தை சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்கின்ற ஓட்டெடுப்பை டாக்டர் பழனியப்பன் சிக்ராவில் இருக்கின்ற புதிய சத்திரத்தை டாக்டர் பழனியப்பன் சிறுகுடல்பட்டி அவர்கள். டாக்டர் வாங்க பிளீஸ். அடுத்ததாக சோலையப்பன் வாங்க, மேல வாங்க. டாக்டர் ராயபுரம் அவர்கள் சோலையப்பன். அடுத்ததாக திரு தேனப்பனன் அவர்கள் பள்ளத்தூர் மேடைக்கு வாங்க. அடுத்ததாக PLA சிதம்பரம் அவர்கள் வலையப்பட்டி தயவு செய்து மேடைக்கு வாங்க. கல்லல் ராமநாதன் முன்னாள் துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக முத்துவள்ளியண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்கள் இந்த தேர்தலை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி மித்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ. அடுத்ததாக அண்ணன் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்த பொதுக்குழு தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண பின்னாடி புது கமிட்டி வந்து தான் புதிய நடைமுறைகளை மேற்கொள்ளணும். நம்ம இப்ப நல்லா சிரமப்பட்டு செஞ்சுட்டாங்க, நம்ம வாழ்த்திட்டோம். அதனால ஓட்டெடுக்கிறது வேண்டியதில்லை. எல்லா நகரத்தார்கள், பண்பட்ட மக்கள், எல்லாரும் திறமையானவர்கள், புதிதாக வருபவர்கள் சிறப்பா செய்வாங்க. அதனால நம்ம சந்தோஷமா இதை முடிச்சு கொடுத்துட்டு எலெக்ஷன் நடத்தி போறது என்ன சொல்லி அதுபடிதான் செய்யறோம். இடையில எல்லாம் அஜெண்டாவெல்லாம் மாத்துறதில்லை. அஜெண்டா படி we are just going in. அண்ணா தேர்தல் அதிகாரிகளை மேலே வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் பழனியப்பன், சோலையப்பன், திரு PLA சிதம்பரம், கல்லல் ராமநாதன், முத்துவள்ளியண்ணன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். அண்ணே ஒரு நிமிஷம். நீங்க வந்து நாளையிலிருந்து தான் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நாளைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் ப்ராசஸ் நாளையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க வந்து அஜெண்டாவில் போட்டதை இன்னைக்கு நிறைவேற்றுங்க. எப்படி மற்ற எல்லா அஜெண்டாவில் போட்டதை வந்து செய்யணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இதுவும் அஜெண்டாவில் போட்டுட்டு இதுவும் இன்னைக்கே நடக்கணும். அண்ணா நிறைய பேரு இந்த சத்திரத்தை சீர்குலைக்கணுங்கிற எண்ணத்துல ஒரு சிலர் இருக்காங்க. அதுதான் உங்களுடைய நோக்கம். இந்த சத்திரத்தை ஏதாவது ஒரு வகையில் சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான். தேர்தல் அதிகாரிகளை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் பழனியப்பன், தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இன்னுமே வந்து எலெக்ஷன் வைக்கிற தப்பு. எல்லாருடைய பொதுக்குழு வேண்டுகோள். அஜெண்டாவில் என்ன சொல்லியிருக்கோம், தேர்தல் தேதி அறிவிச்சு செய்யறோம். அஜெண்டாவில் என்ன சொல்லியிருக்கோமோ அதாவது எல்லா ஊர்ல இருந்துமே மேக்சிமம் ஊர்ல இருந்து இதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி லெட்டர் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல போயிருக்கு. இருக்கும்போது இதற்காக விருப்பம் இருக்காது. நிர்வாகிகள் 76 ஊர்ல நிர்வாகிகள் திறமைசாலிகள், புதிய நிர்வாகிகளும் ஊர்ல வந்திருக்கு. மொத்தம் இருக்கிறது 76 ஊரு. அஜெண்டாவில் என்ன இருக்கும் இதுபடி நடத்த வேண்டியதுதான். முதல்ல சொல்றேன், முதல்ல சொல்லிருக்கலாம் இல்லையா? ஏன் சொல்லல? அஜெண்டால வாக்கெடுப்புன்னு கிடையாது. வாக்கெடுப்பை நடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஜெண்டால வாக்கெடுப்பு கிடையாது. அஜெண்டால வாக்கெடுப்பு கிடையாது. நிறைய ஊர் லெட்டர் கொடுத்திருக்காங்க, நகர சத்திரத்திலிருந்து கொடுத்திருக்காங்க. அதன்படி நிறைய ஊருக்கு வந்துட்டு எல்லா மெம்பர்களுக்குமே ஓட்டெடுப்பு கிடையாது. அண்ணே ஒரு சின்ன வேண்டுகோள்.
இப்போ நமக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். இந்த கம்பெனியை பற்றி எம்ஓயு காப்பி இருந்தால் அதை படிங்க. என்ன பண்ண போறீங்க? எம்ஓயு காப்பி இருந்தால் படிங்க. ஓட்டே இல்லாமல் எல்லாரும் ஏகமனது ஆதரவு தெரிவிப்பாங்க. இந்த கம்பெனியோட எம்ஓயு என்ன அது வேணுங்கள. நீங்கள் இது எதுக்கு ஓட்டருக்கு நடத்துறீங்க? எல்லா நிறைய ஊர்ல இருந்து லெட்டர் கொடுத்துருக்கோம். அமைதியை தயவு செய்து உட்காருங்க. இப்போ நம்ம இந்த ஃபண்டை கலெக்ஷன் பண்ணோம், டொனேஷன் வாங்கினோம், எல்லாருக்கும் இந்த டொனேஷன் வாங்கினோம். அப்போ அவங்க கேட்டாங்க, நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இதை எப்படி பராமரிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் இது மாதிரி நாங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கொடுத்து அவங்கள வச்சு நம்ம செய்ய போகிறோம், நகரத்தாரையும் போட்டு எல்லாருமே சேர்ந்து செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்கான். அதை இப்போ நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்க. இல்லை, அதை போன பொதுக்குழுவோட சொன்னால் அதே சமயத்தில் இங்கே அதைத்தான் இப்போ ஓட்டெடுக்கிற கூட நடக்கிறார். இப்போ ஒரு வருஷம் நம்ம எலெக்ஷன் ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ அண்ணே இப்போ நான் ஒரு வருஷம் ரயிலில் இருக்கேன், எல்லாம் பேசாமல் இருக்கேன். இப்போ நம்ம பொதுக்குழுவில் இவங்க கேட்ட மாதிரி ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் ஒத்துக்கிட்டோம். அது நியாயம். அவங்க 10 கோடி ரூபா நான் வசூல் பண்ணுறேன், கட்டுறேன், ஏப்ரல் 5 சாரி, அதனால் அதை ஒத்துக்கிட்டோம். இப்போ காபந்து அரசு தான், இப்போ காபந்து தான் பார்க்குறாங்க. இதுக்கு போய் எலெக்ஷன் வச்சு சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுக்குறது ரொம்ப தவறான விஷயம். அதனால நம்ம இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததோட நிப்பாட்டிக்குவோம். இது யாருக்கு கொடுக்கறதுங்கிறது வர்ற கமிட்டி பார்க்கட்டும். இல்லை எலெக்ஷன். வணக்கம். நடப்பு நிர்வாகிகள் தங்களுடைய பதவி காலம் முடிந்தவுடன் அடுத்த நிர்வாகிகளிடம் பொறுப்புகளை கொடுத்து விட வேண்டியது. அண்ணா, இப்பொழுது வாக்கெடுப்பு நடத்தப்படும். அனைவரும் வந்து வாக்கெடுப்பு செய்யுமாறு தலைவராகிய நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது அஜெண்டாவில் இல்லை. வாக்கெடுப்பு என்பது அஜெண்டாவில் இல்லை. அஜெண்டாவில் யாரும் தெளிசளிக்க வேண்டாம். நாம் நல்ல முறையில் பொதுக்குழுவை நடத்தி கொடுத்து விட்டோம். தேர்தல் தேதியும் அறிவித்து விட்டார்கள். புதிய நிர்வாகிகள் வந்து நிர்வாகத்தை பார்த்துக் கொள்வார்கள். அடுத்த வாரத்தில் தேர்தலை தொடங்குறோம். இன்னைக்கே தேர்தல் இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா அதாவது அவங்க அஜெண்டாவில் இல்லைங்கிறாங்க. நமக்கு அஜெண்டா நாளையில தான் வருது. அஜெண்டாவில் நம்ம முடிவெடுக்கிறோம்னு போட்டிருக்கோம். அஜெண்டா நாளையில இருந்து தான் நமக்கு ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம ஜெயிக்கணும் வைக்கணுங்கிற முடிவு இல்ல. இன்னைக்கு நம்ம இந்த ஓட்டெடுப்பு தேனப்பண்ணன் அண்ணா அவையில் இருக்கலாம். தேனப்பண்ணன் அதை நீங்க முடிவு பண்ண அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 10 பேர் முன்னாடி நின்று ராமநாதன் மோடனப்படுத்திட்டு போக கூடாது. அண்ணே சுப்பையண்ணன் இருக்கலாம். இந்த போட்டி ஆரோக்கியமா இருக்கணும். சும்மா ஏதாவது எந்த இலக்குமே இல்லாம பண்ணிட்டு போறது இல்ல. எந்த இலக்குமே இல்லாம பண்ணிட்டு போறது இல்ல. அங்க வேலைக்கு 10 பேரோட கிடைக்கிறது இல்ல. யாரை வச்சு இங்க நடத்துறது? சும்மா விளையாட்டாதெல்லாம். பெருவாரியான